அஸ்ஸலாமு அலைக்கும். தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் ஒரு மிக முக்கிய செய்தி படிக்கிறேன், கேட்பீராக. தமிழகத்தில் இருவருக்கு HMPV தொற்று. சுகாதாரத்துறை. தமிழகத்தில் இருவருக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை இன்று ஜனவரி 6ஆம் தேதி அறிவித்துள்ளது. ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் எனப்படும் HMPV தொற்று புதிதல்ல என்றும் பல ஆண்டுகளாக இந்த வைரஸ் இருப்பதால் மக்கள் அச்சமடைய தேவையில்லை எனவும் சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது. சீனாவில் பரவி வரும் HMPV தொற்று இந்தியாவில் முதல் முறையாக கர்நாடகத்தில் 2 குழந்தைகளுக்கு கண்டறியப்பட்டது. குஜராத்தில் ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டது. இதனிடையே தமிழ்நாட்டில் இருவருக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தமிழக சுகாதாரத்துறை அறிவித்துள்ளது. இது தொடர்பாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளதாவது: சென்னையில் ஒருவருக்கும் சேலத்தில் ஒருவருக்கும் HMPV தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இருவரின் உடல்நிலை சீராக உள்ளது. பாதிக்கப்பட்டோர் தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு வருகின்றனர். HMPV தொற்று குறித்து மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என மத்திய அரசு கூறியுள்ளது. இந்த வைரஸ் தொடர்பாக மாநில அரசுகளுடன் மத்திய சுகாதாரத்துறை ஆலோசனை நடத்தியுள்ளது. 2001ஆம் ஆண்டு முதல் இந்த வைரஸ் உள்ளது. இதனால் மக்கள் அச்சப்பட வேண்டியதில்லை. மக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிவது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பொதுமக்கள் மேற்கொண்டு அரசுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. HMPV தொற்று கரோனா வைரஸ் போன்றதல்ல என தேசிய காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் ஆலோசகர் சௌமியா சுவாமிநாதன் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.